வணக்கம் நேயர்களே! நேரம் நல்ல நேரம். பொதுவா இன்னைக்கு இந்த குலதெய்வ வழிபாடு என்னைக்கு சார் செய்யலாம்? குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோவிலுக்கு எப்போ போலாம்? அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. இதோடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யக்கூடிய திதி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி திதிக்கு போறது ரொம்ப சிறப்புங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவது, உங்க குலதெய்வத்த நினைக்கிறது, வேண்டுறது எந்த வேண்டுதல் இருந்தாலும், மாதா மாதம் உங்கள் அருகாமையில் இருந்தால் நீங்க போகலாம். வெகு தூரம் இருந்தாலும் நீங்க போகலாம். இல்ல சார் என்னால குலதெய்வ கோவிலுக்கு வெகு தூரமா இருக்கு போக முடியாதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவேன்றீங்களா? அந்த சாமி படத்தை வீட்ல வச்சு, நீங்க என்ன படையல் உங்க சாங்கியம் செய்வீங்களோ, அந்த மாரி நீங்க வீட்ல வச்சு படையல் போடலாம் பௌர்ணமிக்கு. பௌர்ணமி திதிக்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். குடும்பம் சுபிட்சையாகும். நல்ல காரியங்கள் ஈடேறும். தடைகள் விலகும். அனைத்து காரியங்களும் வெற்றி அடைகின்றது ஐதீகம். அமாவாசை திதிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னோர்கள் வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும். அமாவாசை திதி அன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடாது. அமாவாசை அன்று வேறு எந்த கோவிலுக்கும் செல்லக்கூடாது. முன்னோர்களை மட்டும் வேண்டலாமே தவிர, ஆனால் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது, பூஜை புனஸ்காரம் செய்வது அனைத்துமே நீங்கள் செய்யக்கூடிய நாள் எது என்றால் பௌர்ணமி திதி மட்டுமே. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் கடைபிடிங்கள். நல்ல மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வணக்கம்.